பவி ஆ பவி அத்தை, பவி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். சாமான்லாம் நிறைய வாங்கணும்ல. அதான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டாச்சுல அத்தை, போலாம். சரி போலாம் வா. அத்தை, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? நீ எப்பவும் போல ரொம்ப அழகா இருக்க. ஏய், இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. சுடிதார் மட்டும் தானா? ஆ? ஏய், முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. என்ன விஷயம்? அதத்தான் நானும் கேக்குறேன். நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். அடடா, ஜிமிக்கி புதுசா? நல்லா இருக்கா? எப்போ வாங்குன? நான் வாங்கல அத்தை, உங்க குட்டி தான் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணிருக்கான். குட்டியா? அவன் எப்போ வாங்கினா? எனக்கே தெரியாத அத்தை. இப்போதான் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு கீழே வந்து கூப்பிட்டான். என்னன்னு கேட்டதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லி இத கொடுத்துட்டு யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நல்லா இருக்கா அத்தை? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. என்ன அத்தை, ஆஃப் ஆயிட்டீங்க? இல்ல, இப்படி பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு நடந்துக்க இப்ப தெரியுதுல்ல. என்னோட குட்டி இப்ப வளர்ந்துட்டான் இல்ல? உங்க புள்ள வளர்ந்துட்டான்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் எதுவும் கொடுத்தது இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஒரு பொண்டாட்டி குடும்பம்னு அமையும் போதுதான் பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருது. என் குட்டிக்கு இப்பதான் பொறுப்பு வந்து சேர்ந்திருக்கு. அதுதான் எனக்கு சந்தோஷம். அது சரி, அபார்ட்மெண்ட்ல எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டல்ல? அதுக்குதான் அத்தை கிளம்பிட்டே இருந்தேன். அதுக்குள்ள உங்க புள்ள வந்துட்டான். சரி, நான் போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டா? ஹாய் பவி, வா வா உள்ள வா. இல்ல, நீங்க எங்கயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல. ஆமாடா, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. நாளைக்கு எங்க வீட்ல எங்க அத்தை எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு செய்ய போறாங்க. அப்படியே கௌரி பூஜையும் நடத்துறதா பிளான். நீங்க கண்டிப்பா வந்துடணும். ரொம்ப சந்தோஷம் பவித்ரா, கண்டிப்பா வந்துடுறேன். இத நீ நேர்ல வந்து சொல்லணுமா என்ன? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். நல்ல கதையா இருக்கே. இதே அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு அதுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்களா? நானும் 2 தடவை மாடிப்படி ஏறி இறங்கினா நல்லது தானே? பவி, நீ வெளியே நின்னு பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உள்ள ஒரு காஃபி குடிச்சு போ. ஐயோ இருங்க ஆண்டி, நான் தானே. இன்னும் இந்த பிளாட்ல நிறைய பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு. சடங்கு பண்றது எனக்குனாலும் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் தான் எல்லாரையும் கூப்பிடணும். சமத்துடி நீ. என்ன, என் புருஷன் உங்க புருஷன் மாதிரி சமத்து புருஷனா இருந்தா எனக்கு தான் பிரச்சனையே இல்லையே. ஏய், கண்ணு வைக்காத, கண்ணு வைக்காத. இங்க பாரு, நீயும் என் மாமாவை ரொம்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. நீ மட்டும் தான் மிச்சம் நினைச்சிட்டு இருந்த. ஐயோ சும்மா சொன்ன ஆண்டி. அங்கிள் எங்க வீட்ல இல்லையா? என் மாமாக்கு வாக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும். வாக்கிங் போனாரு, வர்ற நேரம் தான். ஆமா, நீ எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னீங்க. யார் யார கூப்பிட போற? இல்ல, ரொம்ப வேண்டப்பட்டவங்க மட்டும் வந்தா போதும்னு அத்தை சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவா அம்மா மட்டும் வருவாங்க. பின்ன உங்க அம்மா இல்லாமையா? அவங்க வந்தா தானே எல்லாம் நடக்கும். எனிவேஸ் பவித்ரா, my heartiest congratulations to you. தேங்க்ஸ் ஆண்டி. மார்னிங் உங்களை தான் முதல்ல எதிர்பார்ப்பேன். வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன், சரியா? ஏய், உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க எங்க லக்ஷ்மி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டி, அப்படியே உல்டாவா சொல்றீங்க. அவங்கள மாதிரி அத்தை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். விட்டு கொடுக்க மாட்டியே. சரி சரி, கண்டிப்பா வந்துருங்க. வரேன். பை. அக்கா வா பவி, வா வந்து உட்கார். வா அக்கா, உட்காரெல்லாம் டைம் இல்லக்கா. மேல வேலை செம்ம டைட். நாளைக்கு மார்னிங் எங்க வீட்ல கௌரி பூஜை நடக்க போகுது. எங்க அத்தை எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க.
நீங்க ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடணும். அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். நிச்சயமா வரேன் பவி. உங்க வீட்டு ஃபங்க்ஷனா நான் வராம இருப்பேனா? அதுவும் நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? சாச்சா, நான் என்ன அவ்ளோ பெரிய விஐபியா? இது எங்க அத்தை எனக்காக நடத்துற ஃபங்க்ஷன். அதுக்காகவே கண்டிப்பா வரணும். ஒன்னு சொல்லட்டுமா பவித்ரா? உங்க அத்தைக்கும் எனக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்லயே நல்ல மனசு உள்ளவங்கன்னா நீங்க 2 பேரும் மட்டும்தான். ஐயோ அக்கா, ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ல பவி, உண்மையை தான் சொல்றேன். அன்னைக்கு அத்தனை பேரும் ஏன் விஷயமா எங்க அப்பா கிட்ட அவ்வளோ கேவலமா ஆர்கியூ பண்ணும்போது எனக்காக பேசினது நீ மட்டும்தானே பவி. உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இல்லாம போயிட்டாலேன்னு நான் எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவன் நமக்கு ஒரு லைஃப் கொடுத்திருக்கிறது செலிப்ரேட் பண்ணதான். ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? சரி, மறக்காம ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே, நான் மத்தவங்களை கூப்பிட போறேன். சரி. எஸ். பிரதீபா, இதெல்லாம் நியாயமே இல்ல. உங்களை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதா நான் வந்தேன். நீங்க இன்னும் பழசே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாமா பவித்ரா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா உங்க மருமக இன்னும் என்ன உள்ள கூப்பிடல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாட் an issue. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள வா. வா வா வா, உள்ள வாமா. வாமா. வா வா பவித்ரா, உட்காரு. இருக்கட்டும் ஆண்டி. வீட்ல அத்தை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஃபங்க்ஷனா? லட்சுமி அத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷன் ஆண்டி. அதனாலதான் முன்னாடியே சொல்ல முடியல. எனக்கும் கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் தாலி பிரிச்சு கோக்கவே இல்ல. அதான் ஏன் தள்ளி போடணும்னு சொல்லி கையோட முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா வந்துடுறோம். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலாம் ஆண்டி. சிம்பிளா வீட்டோட தான் பண்றோம். எங்க அத்தா தான் இந்த பூஜையவே நடத்த போறாங்க. உங்களுக்கு அதுல ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? என்னம்மா எப்படி கட்டிட்ட? லட்சுமியை விட இத நல்லா செய்ய தெரிஞ்சவங்க வேற யார் இருக்காங்க? அப்படி சொல்லுங்க ஆண்டி. அப்புறம் பிரதீபா, நான் இன்வைட் பண்ணது உங்க அத்தைய மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான். கண்டிப்பா நீங்க எனக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வந்தே ஆகணும். ஓகேவா? ஷூர் ஷூர். why not? டெஃபினட்டா வந்துறேன். அப்புறம் ஃபங்க்ஷன் எங்க வச்சிருக்கீங்க? நம்ம ஏசி ஹால்ல தானே? சாச்சா, அதெல்லாம் இல்ல. எங்க வீட்லயே தான் நடக்க போகுது. ஓ, வீட்லயா? why? you see, வெயில் காலம். ஒரு 4-5 பேர் ஒண்ணா சேர்ந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடா கசகசன்னு ஆயிடும்ல. ஆனா நல்ல மனசோட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணா இந்த கசகசப்பெல்லாம் நினைப்பிலே நிக்காது. இல்ல ஆண்டி? வெல், கேட்டரிங் சொல்லிட்டீங்களா? நீங்க எதுக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும், முழுக்க அட்டெண்ட் பண்ணணும், திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு விஷயம், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 5 ஸ்டார் அளவுலலாம் நாங்க எதுவும் ஏற்பாடு பண்ணல. சிம்பிளா கேட்டரிங்ல சொல்லியிருக்கோம். ஆனா கம்பெனி சின்னதுனாலும் காரியம்லாம் சுத்தமா இருக்கும். என்னமோ சொல்லுவாங்களே, போட்டிக்கு புள்ள பெத்துக்கிற மாதிரின்னு, அந்த மாதிரியில இருக்கு. போட்டிக்கு எதுக்கு நான் புள்ள பெத்துக்கணும்? எனக்கு என்ன வயசாயிடுச்சா? எப்போ எனக்கு வேணும்னு தோணுதோ அப்போ நான் புள்ள பெத்துப்பேன். இல்ல ஆண்டி? ஒரு நிமிஷம் இரு பவித்ரா. பிரதீபா, பவித்ராவுக்கு குங்குமம் கொடுமா. ஏன், நீங்க சுமங்கலி தானே? நீங்க கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டல? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அம்மா, ஒரு நிமிஷம் இருமா. யோசிக்கவே வேண்டாம் பிரதீபா. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆன்சர். எங்க அத்தை பண்றாங்க. எவ்வளோ பெரிய சுமங்கலிய கூப்பிட்டு நடத்தினாலும் எங்க அத்தை பண்ற அளவுக்கு அது பெஸ்டா அமையாது. இத நீங்க நேர்ல பார்த்து ரசிச்சு கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நான் வைக்கிறேன். மறக்காம வந்துருங்க, சரியா?
இந்தம்மா குங்குமம் எடுத்துக்கோ. சரிங்க ஆண்டி, நான் வரேன். ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம்மா. ம். ஹாய், நமஸ்தே, வந்தனம், வணக்கம், ஸ்வாகத்தம், பவித்ரா, சுஸ்வாகத்தம். ஆ வெல்கம். வாமா நம்ம சாப்பிடலாம். தாத்தா சந்தோஷ் 2 பேருமே சாப்பிட்டாங்க. வா சாப்பிடலாம் வா. அத்தை, ஆ அங்க பாருங்க. என்னடா ஹரிகிருஷ்ணன் வாரம் ஒரு நாள் ஒரு ரசிகர் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் ஐட்டம் சமைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் யார் வீட்டுக்கும் வரலன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சாரிங்க. அத்தை, ஹரி சார் ப்ரோக்ராம் நீங்க கூட காலையில பாக்கலன்னு சொன்னீங்கல்ல. ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க, வாங்க உட்காருங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் இந்த வாரம் யார் வீட்டுக்கும் சர்ப்ரைஸ் விசிட் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்ன அத்தை? என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றானேன்னு பயப்படாதீங்க. பாக்குறீங்கல்ல, நான் நல்லதா இருக்கேன். ஹாஸ்பிடல்ல 2 நாள் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் தெரியுங்களா? ஆக்சிடென்ட் நடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னை யார் ஹாஸ்பிடல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணாங்க, என்ன நடந்தது, எதுவுமே எனக்கு தெரியாது. அட்மிட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் தான் என்னை காப்பாத்தின பெண்மணி யாருன்னு எனக்கே தெரிய வந்தது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அச்சு அசல் என்ன காப்பாத்தினவங்களுக்கு மனசு என் அம்மா மாதிரி. உடனே என் அம்மா மனசு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. என் அம்மாவோட மனசு அச்சு அசல் கடவுள் மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை, அந்த அம்மாக்கு எவ்வளவு நல்ல மனசு இல்ல அத்தை? ஆ. அத டிவில வந்து பாராட்டுற அளவுக்கு ஹரி சாருக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்ல? சோ 2 நாள் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்து இப்ப வேலைக்கும் வந்து சேர்ந்துட்டேன். இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்க எதிரில இந்த குக்கரி ஷோக்கும் வந்துட்டேன். ஒரு வாரம் மிஸ் ஆனதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கங்க. இந்த வாரம் கண்டிப்பா ஹரிகிருஷ்ணன் வந்து உங்க வீட்ல அந்த சீக்ரெட் ரசிகருக்கு சர்ப்ரைஸ் சமையல் பண்ணி கொடுக்க தான் போறாரு. இப்போ ப்ரோக்ராமுக்கு போலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது மஷ்ரூம் பிரியாணி ஷெஷ்வான். ஷெஷ்வான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இதோட புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? செஞ்சு பாருங்க, அசத்தலா இருக்கும்.
பவி, என்ன அத்தை? ஏன் மருமகளா இது? அச்சச்சோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ம், ம். பாத்தியா எவ்வளவு திருஷ்டி இருக்கு. அத்தை, என்ன அத்தை நீங்க? உங்க கண்ணு போய் எனக்கு படுமா? அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாத பவி. யார் கண்ணு பட்டாலும் கஷ்டம்தான். ஐயோ, ஏன் தான் இந்த மூட நம்பிக்கையை தேடி தேடி போறீங்களோ தெரியல. இந்த கண்ணு படுறது, காது படுறது, மூக்கு படுறது, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது அத்தை. இருந்துட்டு போட்டுமே. என்னோட செல்லத்துக்கு நான் திருஷ்டி கழிக்கத்தான் செய்வேன். மறுபடியும் திருஷ்டி எடுக்கிறேன். அச்சச்சோ, பாத்தியா எப்படி நட்டு உடையுதுன்னு? அவ்வளவு திருஷ்டியா? அவ்வளோ நல்லாவா இருக்கு? பின்ன நிஜமாவே அழகா இருக்க பவி. டவுட்டா இருந்தா தாத்தா கிட்ட போய் கேப்போமா? தாத்தாவையா? அவருக்கு ரசனே கிடையாது. அதுவும் வேற நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருப்பாரு. நான் ஒன்னும் அவர்கிட்ட எல்லாம் போய் கேட்க மாட்டேன். அப்படி நினைக்காத பவி. உண்மையிலேயே அப்பாவுக்கு உன் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? அவருக்கு பிரியத்தை காட்ட தெரியல, அவ்வளவுதான். தெரியும் அத்தை. காட்டிக்காம அவரும் சிடுசிடுன்னு விழறதும், நானும் சலிக்காம அவரோட வாயாடுறதும், அதுதானே இந்த வீட்டை எப்பவுமே கலர்ஃபுல்லா வச்சிருக்கு. தெரியும்ல உங்களுக்கு? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமாதான். அச்சச்சோ, நான் வந்த வேலையே மறந்துட்டேன் பாத்தியா? அந்த கேட்டரிங் காரனுக்கு ஃபோன் பண்ணியா? சரியான நேரத்துக்கு வந்துருவார்ல பவி. இது பாரு, இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் தான் சமைப்பேன். முதல் தடவை இப்படி வெளியில கான்ட்ராக்ட கொடுத்துட்டு நான் வெட்டியா வீட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பவி. ஐயோ அத்தை, நீங்க எங்க வெட்டியா இருக்கீங்க? நீங்க தான் பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கீங்களே. பூஜைக்கு என்ன பெரிய ஏற்பாடு? சாமி படத்தை எடுத்து ஹால்ல வச்சேன். அப்புறம் 2 குத்து விளக்க தேய்ச்சி வச்சேன். மாலை, சந்தனம், குங்குமம், உதிரிப்பூ, விபூதி, மணி, கற்பூரம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது ஒரு வேலையா? எல்லாம் பரவாயில்ல அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸா இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜையை நீங்க தான் நடத்த போறீங்க. எனக்கு நீங்க தான் தாலி பிரிச்சு கோக்குறீங்க, ஓகேவா? பாத்தீங்களா, மணி அடிக்குது. சரி, நீ ரெடி ஆயிடு. வெளியில யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, நான் பாக்குறேன். வந்துட்டேன். சம்பந்திமா வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் மாப்ள. வாங்க. அப்பா, 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 பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க வாங்க. வணக்கம், வாங்க சம்பந்தி, வணக்கம். வாங்க. வைதேகி, பவித்ரா, நான் நினைச்சேன் நீ அதான் இருப்பேன்னு. ஏன் லேட்டு? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பா அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. ஓகே ஓகே, சாரி. வாங்க வைதேகி. ஐயோ, வாங்கம்மா. ஐயோ, பழக்கம் ஆயிடுச்சு தாத்தா சார். சம்பந்தி அம்மா, சம்மந்தி வரலையா? ஆமா மாமா அங்க இல்ல மாப்ள, அவர் வரல. ஏதோ அவசர வேலைன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு. ஓ, நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க பொண்ணோட முதல் ஃபங்க்ஷன் இது. இதுக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா வர வேண்டாமா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சம்பந்தி, அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஒருவேளை அப்புறமா தனியா வந்து பொண்ணை பார்த்துட்டு செல்லம் கொஞ்சிட்டு போவாரோ என்னவோ. ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. பார்க்க கோவில் மாதிரி இருக்கு. இருக்குல்ல, எல்லாம் எங்க அத்தை பண்ண வேலைதான். ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க சம்பந்தி. வைதேகி, டெக்கரேஷன் மட்டும் தான் அழகா இருக்கா? ஏன், எல்லாம் தான் நல்லா இருக்கு. ஏன் அந்த மாதிரி கேக்குற? மக்கு வைதேகி, என் ஜிமிக்கே பாத்தியா இல்லையா? எனக்காகவே சந்தோஷ் ஸ்பெஷலா அவனே கடைக்கு போய் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ரொம்ப அழகா இருக்குடி. மாப்பிள்ளைனா இப்படிலாம் இருக்கணும். தேங்க்யூ அத்தை. பாத்தீங்களா, உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் சம்பந்தி, உட்காரவா வந்தோம். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, எனக்கு சும்மா இருந்தா பிடிக்காது. சரியா சொன்னீங்க சம்பந்தி. பாருங்களேன்,
இப்ப எனக்கு வீட்ல வேலையே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் உன்னோட மருமக தான். ஏன் தாத்தா, நான் செஞ்சது தப்பா? எப்போ வந்தா அத்தை சமைக்கிறாங்க, 24 மணி நேரமும் கிச்சனே கதின்னு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள ஹாயா பூஜையில உட்கார வைக்கலான்னு தான் இந்த கேட்டரிங் ஆர்டரே வெளியே கொடுக்க சொன்னேன்.